திருமறை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. தம்பீரான் ஒருவனே தம்பமே தருவனே வருதவிது குமரகுரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம் நித நித சரி தொழுவதிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கூர் வேதனே சிறுமை தீர் அதிநலம் மிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமறை நேர உறவுகள் அனைத்துக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ராஜ்யத்தை பற்றி நாம் படிச்சுட்டு வர்றோம். இதான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சிலர் நினைப்பீங்க. இவ்வளவு டீட்டெயில் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லையே, நம்ம சபையில் இதெல்லாம் பேசுகிறதில்லையே அப்படின்னு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்க, திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. இன்றைக்கு இந்த ராஜ்யமானது இப்படித்தான் வரும் என்பதை ரொம்ப பிரத்யட்சமாக ஆண்டவர் சொன்னதையும், அதற்காக ஜனங்கள் அந்த காலத்திலேயே, ஆண்டவர் இருந்த அந்த சமயத்திலேயே எதிர்பார்த்திருந்தவர்களும் உண்டு, இதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். நான் ஏற்கனவே இதை நம்ம விவரமாக பார்த்தோம். அந்த சிலுவையின் மீது இருந்த கள்வனில் ஒருவன் நீர் ராஜ்யத்தில் வரும்போது ரொம்ப தெளிவாக, அதாவது குழப்பமே இல்லாமல் ஆண்டவர் ராஜ்யத்தை பற்றி என்னெல்லாம் பேசினாரோ, அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதென்று விளக்கம்லாம் கொடுத்தாரோ, அதை ஒன்று விடாமல் வரிசையாக கேட்டவங்களை விட இந்த மனிதனோட இந்த புரிதல் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்படியானா இன்றைக்கும் கூட இந்த ராஜ்யத்தை பற்றி சத்தியத்தை நாம் படிக்க அதை பகுத்து கவனிக்க நாமும் விளங்கிக்கலாமே. அதே அதிகாரம் 51. அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். ஆண்டவர் இயேசுவோட சரீரத்தை எடுத்து நல்லடக்கம் செய்வதற்கான ஒரு விருப்பத்தை தெரிவிக்க வந்த மனிதன் இவர் யோசேப்பு. அரிமத்தியா ஊர் யோசேப்பு. ரொம்ப சின்ன விவரங்கள் தான், ஆனால் ரொம்ப வலுவான, நாம் கவனிக்க வேண்டிய, ஒரு கிறிஸ்தவமே கவனிக்க வேண்டிய விவரம் இவரை பற்றி இருக்கிறது. யூதருடைய பட்டணங்களில் ஒன்றில் இருந்தவர், தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவர். எப்படி ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அடுத்தது, யூதர்களோட எல்லாத்துக்கும் இவர் சம்மதிக்க மாட்டாராம். அப்படின்னா தேவ நீதியாக நடக்கும்படியான ஒரு வாழ்க்கை உள்ள மனுஷனாக இருந்திருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தில் 50ஆம் வசனம், யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். பார்த்தீங்களா? உத்தமமும் நீதிமானுமாயிருந்தான். கர்த்தருடைய வசனங்களை இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன் இவர். அதனால் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி
ஒன்று இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும், அது வரும் என்பதான ஒரு எதிர்பார்ப்பு கொண்டவராக இருந்திருக்கிறார். அப்ப யூதர்களிலே இப்படியும் சிலர் இருந்திருக்கிறாங்க. நான் 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த ராஜ்யத்தை பற்றிய புரிதல் எனக்கு இல்லை அப்படின்னா எப்படி நியாயமா? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமாக வேத வசனங்கள் ஒரு புத்தகமாக நம்முடைய கையில் இருக்கிறது. இது என்ன விசேஷமானு கேட்டிங்கன்னா, ஆமாம், சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அப்படி இல்லை. இப்படி ஒரு முழு புத்தகமாக மனுஷன் கையில் இல்லை. இன்றைக்கு நம்ம கையில் இருக்கு இல்லையா? இதை நிதானமாக பகுத்து புரிந்து தேவ வார்த்தையின்படியாக நம்மை சரியாக பொருத்தி கொண்டு வாழ வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன், அதை பார்க்கறதுக்கு முன்னால் இங்கே நிற்கிறவர்களில் சிலர், ஆண்டவர் பேசிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் இருந்தாங்க. அதில் அவர் என்னன்றார்? எல்லாரும் சொல்லலை, சிலர். அந்த தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. புரியுதுங்களா? அப்பா ஊர்லேருந்து வரும்போது நான் வீட்டில் தான் இருப்பேன். கரெக்டாக நமக்கு விளங்குதில்ல? அதே மாதிரி தான் சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறார், பலத்தோடே வரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு சொல் ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே நிறைவேறும். 2ஆம் வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். என்ற சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா? அந்த சம்பவத்தோட முடிவில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 9ஆம் வசனம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மறுரூபமான மலையின் மீது என்ன பேசினார்? ஆனால் ஒன்று தெரியுது, உயிர்த்தெழுதல் வரைக்கும், மரித்தோரிலிருந்து நான் உயிர்த்தெழும் வரைக்கும் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சமீபத்தில் வயநாடு பகுதியில் ஒரு தகப்பன் 4 மாதங்களுக்கு முன்னாலே வெளியூர் போகிறார். 3 பிள்ளைகள். ஆண்மகன் என்ன செய்கிறான்? ஒரு கடிதம் எழுதி அதை பேக் பண்ணிவிட்டு கையில் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ படிக்கக்கூடாது, ஊருக்கு போய் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவர் ஊருக்கு போகிறாரு. அந்த கடிதத்தை அங்கே போன பிறகு பிரித்து படிக்கிறாரு. அதில், அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கானா. பார்த்தா அந்த குடும்பத்தில் அவருடைய மனைவியும் 3 பிள்ளைகளும் அந்த இரவு தண்ணீரில் அடித்து கொண்டு செல்லப்பட்டார்கள். 4 பேருமே இல்லை. அப்போது அந்த இடத்துல அந்த கடிதமானது அந்த மகன் சொன்ன மாதிரியே அவர் நடுவுலலாம் பிரிக்கலை, ஊருக்கு போய் தான் பிரித்து பார்த்தார். அதுபோல் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதல் வரைக்கும் அமைதியாக இருங்க, மனசில் வச்சுக்கோங்க. இதை சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். தன்னுடைய சிலுவை மரணத்தை பற்றியும் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் பற்றியும் ராஜ்யத்தின் ஸ்தாபகம் பற்றியும் இப்படியெல்லாம் அங்கே பேசினதாக. ஏன்னா மோசேயும் எலியாவும் காணப்பட்டு அங்கே ஆண்டவரோடு அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். சரி, இப்போ நாம் சப்ஜெக்ட் வருவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வரும், அப்படி வருவதை காணும் முன், அதை பார்க்கறதுக்கு முன்னால் இங்கே இருக்கிறவர்களிலே சிலர் அதை பார்ப்பீங்க. நீங்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே அந்த ராஜ்யம் பலத்தோடே வரும், அதை நீங்கள் பார்ப்பீங்கப்பா. சரி, இப்போது அது எப்படி வந்திருக்கணுமா இல்லையா? இப்படி சொல்லிட்டார்ல தெளிவா. ராஜ்யம் சமீபம்னு சொன்னார், ராஜ்யம் இப்படிப்பட்டதுன்னு சொன்னார், பல உவமைகளை சொன்னார். அவருடைய பிரசங்கத்தினுடைய 90% ராஜ்யத்தை பற்றியே தான் பேசிக்கிட்டே வந்தார். இப்போ சொல்கிறாரு பலத்தோடே வரும், சிலர் அதை பார்ப்பீங்க, அது முன்னால் சாக மாட்டீங்க அப்படின்றார். அப்போ அந்த மனிதர்கள் உயிரோடு வாழும் காலத்திலேயே அந்த ராஜ்யம் வந்திருக்க வேண்டுமா இல்லையா? அப்படி இருந்தால் இன்றைக்கி முழங்கால் படிட்டு கத்தோலிக்க நண்பர்கள், அருமையான தாய்மார்கள், பக்திவான்கள் பரலோக ராஜ்யம் வருவதாக என்று மன்றாடி கொண்டே இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் மன்றாடி கொண்டே இருக்கிறாங்க. அந்த ராஜ்யம் வந்துவிட்டது என்பது தெரியவே இல்லை. எங்கே வந்துச்சு, எப்போ வந்தது சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தெரியுது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்.
40 நாள் அளவும் இந்த பூமியிலே 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். 30 ஆண்டு காலம் அவர் தன்னுடைய இல்லத்திலே வசித்தார். இப்பொழுது 40 நாள் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்க போகிறார். உயிர்த்தெழுந்த பிறகு அந்த 40 நாள் அளவும் தேவனுடைய ராஜ்யத்தையே பேசியிருக்கிறார், அதை பற்றியே பேசியிருக்கிறார். அப்படின்னா அதை பற்றிய மிக முக்கியமான தகவல்களை போகும்போது சொல்லிட்டு போகிற மாதிரி அங்கே 40 நாளும் பேசினார் என்பதை மனசில் வச்சுக்கணும். நம்ம இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எந்த விதமான புரிதலுமே இல்லாமல் பெரும்பான்மையான கிறிஸ்தவ கூட்டம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இதை தவறாக புரிந்து கொண்டு இன்றைக்கும் ராஜ்யத்தின் மன்றம் என்று சொல்லி யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் ராஜ்யம் இந்த பூமியிலேயே இருக்கிறது, பரலோகம் இந்த பூமியிலேயே வரப்போகிறது, இந்த பூமி பரலோகமாக மாறப்போகிறது என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. தேவ வசனங்களை கருத்தாக கவனிங்க, நிச்சயமாக விளங்கும். 6ஆம் வசனம், அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்போது அந்த ராஜ்யத்தை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் பேச 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 அவங்களுக்கு நிச்சயமாக இஸ்ரவேலுக்கு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் வரலாறு. இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கேட்டு தேவன் அந்த ராஜாவை அனுமதித்து 40 வருஷங்கள் ஆண்ட அந்த ராஜாக்களும் பிறகு அநேக ராஜாக்கள் யூதாவுக்கு தனியாக இஸ்ரவேலுக்கு தனியாக பிரிந்த பிறகு கூட அவர்கள் ஆட்சியை ஞாபகம் வச்சிருப்பாங்க. தாவீதுக்கு சொல்லப்பட்டது, உம் சிங்காசனம் என்றென்றும் நிலைக்கும். அப்போ அந்த ராஜ்யத்தை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள எப்பவுமே தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்க புரிஞ்சுக்கிட்டதின்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படியானால் இஸ்ரவேலுக்கு நீர் ராஜ்யத்தை இப்பொழுது தான் கொடுக்க போகிறீரா? ஏன்னா வந்துடும் இம்மீடியட்டாக அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த ஆவல் அதிகமாயிட்டு கேட்குறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-2. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பெந்தகோஸ்து என்னும் நாள், பெந்தகோஸ்து என்பது ஒரு பண்டிகை. 50வது நாள் என்பதற்கு பெந்தகோஸ்தே என்று சொல்லுவார். பென்டானா 5, பென்டா காஸ்டல். அப்போது 50வது நாளின் பண்டிகை. அந்த நாளிலே பல ஊர்களிலிருந்து, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14க்கும் மேற்பட்ட ஊர்களிலிருந்து யூத மக்கள் வந்துடுவாங்க, இஸ்ரவேல் மக்கள் வந்துடுவாங்க, வந்து அந்த பண்டிகையை கொண்டாடிட்டு தங்கள் ஊருக்கு போயிடுவாங்க. இப்போ கிராமத்தில் போயிட்டு ஊர் திருவிழான்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டணங்கள்லேருந்து போயிட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வர்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் செய்வாங்களாம். அன்னைக்கு அந்த பெந்தகோஸ்தே நாளிலே ஆண்டவர் இயேசு தம்முடைய அப்போஸ்தலருக்கும் சீடர்களுக்கும் சொல்லியிருந்தார், நீங்கள் எருசலேமில் காத்திருங்க, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருவார், அதுவரை நீங்கள் அங்கே காத்திருங்க. அதே மாதிரி இவங்க காத்திருக்கிறாங்க, மேல் வீட்டில் இருக்காங்க. அப்பொழுது திடீரென்று பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் பூமியிலே அதை நிரப்பிற்று. இதை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாருமே கவனிச்சாங்க, என்னடா இது, என்ன நடக்குது? 3ஆம் வசனம், அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லாமலும் அப்படின்னா மேலே சொன்னது ஒன்று, அது இல்லாமல் இன்னொன்று. மேலே சொன்னது என்ன? பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் வானத்திலே உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீட்டை நிரப்பியது. இப்போ வானத்திலிருந்து ஒன்று வந்ததும் இந்த வீட்டை நிரப்பியதும் நமக்கு புரியுதுங்களா? இது புரியணும். அடுத்தது, இது இல்லாமல் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் அந்நிய மொழியை பேசத் தொடங்கினார்கள். சுற்றி இருந்த பல தேசத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் பார்த்து பிரமித்து ஆச்சரியப்பட்டு, இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, இவர்கள் பேசுவது நம்மொழிய அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் இவங்க லாங்குவேஜில் இவங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க லாங்குவேஜில் அவங்க பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால். இது நடந்த உடனே பேதுரு எழுந்து நின்று எல்லாரையும் அமர்த்தி பேசுகிறார். 12 அப்போஸ்தலர்கள் அங்கே இருக்கிறாங்க, பேதுரு நிற்கிறாரு, 11 பேரும் உடனே இருக்கிறாங்க. அப்போ அவங்க பேசுகிறார். என்ன பேசுகிறாரு?
14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இந்த இடத்துல நிறுத்திட்டு இன்னொன்றை நாம் நினைக்க வேண்டும். ஏற்கனவே படித்ததை நாம் இப்போ நினைக்கணும். ஆண்டவர் இயேசுவை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பேதுரு சொன்னாரா? அப்படி சொன்ன பொழுது இந்த அறிக்கை நீயா சொல்லலப்பா, மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தின் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ சொன்ன அந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அந்த அறிக்கையாகிய கிறிஸ்து கன்மலை, என் மேலே நான் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. அதனால அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்ன? வசனம்தான். அப்ப சொல்றாரு, என் வார்த்தைகளை கேளுங்க. பேதுரு தான் பேசுறார், அவர் தான் எழுந்து நின்று பேசுறார். யூத ஜனங்களே, இஸ்ரவேல் மக்களே, கேளுங்க, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த சாவியை போடுறாரு. அதை நேராக போயிட்டு அவங்க இருதயத்தை திறக்குது. இதை நீங்கள் அப்புறம் படிச்சுக்கங்க இந்த சாப்டரை. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு பிரசங்கம் பண்றார். பரலோகத்தின் சாவியாகிய வசனத்தை எடுத்து அவர் அங்கே உபயோகப்படுத்துகிறார். அதை நேராக போயிட்டு ஜனங்களோட இருதயத்தை குத்தி திறக்கிறது. திறந்த உடனே அவங்க கேட்குறாங்க, வாட் ஷால் வி டு? நாங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்கும் ஒரு தெளிவை ஆவியானவர் அவளுக்குள்ளே துவக்கினார். அப்போ சொன்னார் 38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு முன்னால கொஞ்ச காலம் யோவான் ஸ்நானகனால அவருடைய சீடர்களால் ஞானஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆண்டவர் கூட அதை எடுத்தார். அது என்ன தெரியுங்களா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். இப்போ திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆண்டவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்து 40 நாளும் ஆனது. அதற்கு பிறகு அந்த 50வது நாள் இருக்கு இல்லைங்களா, அன்னைக்கு பேசுகிறாரு, பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படியாக, அவர் சொன்ன அந்த அதிகார வார்த்தையின்படியாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அவர்கள் என்ன ஆனாங்க? ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாம் கூடனாங்க இல்லையா? அவர்கள் என்ன பண்ணாங்க? 41, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இது ஒரு வித்தியாசமான வார்த்தையாக இருக்கே. அன்றைய தினம் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். என்னவாக, எதிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்? சபையாக அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 47, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிப்பை பெறுகிறார்கள் இல்லையா, அந்த ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சபையிலே சபையாக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே கூடுவாங்க. என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அன்னைக்கு? 42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சபை பெந்தகோஸ்து தினத்தன்னைக்கு ஸ்தாபிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப எளிமையாக, வேதத்தில் எனக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்றவங்க கூட இதை நிச்சயமாக ஒத்துக்கலாம். இது நிச்சயமாக அவங்களுக்கு புரியும். அன்றைக்கு பெந்தகோஸ்து தினம் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஆண்டவர் ராஜ்யம் எப்படி வரும்னு சொன்னாரு? பலத்தோடே வரும். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் அதை காண்பீங்க. அந்த பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் அங்கே கூடின சமயத்தில் அந்த வார்த்தையை ஆண்டவர் மூலம் நேரடியாக கேட்டவர்களும் அங்கே இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அதை கண்டார்கள். பலத்த முழக்கம் எங்கிருந்து வருதுப்பா? அவர்கள் அதை கண்ணார கண்டார்கள். அன்னைக்கு தான் சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த சபை என்பது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம்.
இதை உறுதி செய்வதற்கு நமக்கு வசனங்கள் இருக்கு. கொலோசியர் 1:12-13 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கொலோசி சபையாருக்கு பவுல் நிருபம் எழுதுறாரு. முன்ன நாம் இருளில் இருந்தோம், இப்போ தேவன் என்ன பண்ணிட்டார், நம்மளை தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி வச்சிட்டாரு. நம்ம இப்போ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். பாருங்க, இந்த ராஜ்யம் என்று ஆண்டவர் போதித்தது, அதை தேவனுடைய ராஜ்யம்னாரு, பரலோக ராஜ்யம்னாரு, தம்முடைய ராஜ்யம்னாரு. இது எல்லாமே எதை பற்றி அவர் பேசினார்? சபையை பற்றி பேசினார். அந்த சபையாகிய ராஜ்யம் இந்த பூமியிலே இன்றைக்கு இருக்கிறது. இந்த சபையாகிய ராஜ்யமானது ஒரு நாள் அந்த பரலோகத்துக்கு போய் சேரப்போகிறது. இவ்வளவுதான். ரொம்ப எளிமையாக நாம் இதை புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ பாருங்க, அது எப்படி நடக்கும்? இந்த பூமியிலே வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த ராஜ்யம் பரலோகத்தில் எப்படி சேர்க்கப்படும்? 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்கிறேன். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நியாயத்தீர்ப்பு நடக்கும்போது எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்போ தான் கவனிக்கணும். 24 அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைதனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இந்த பூமியிலே நிறைய துரைத்தனங்கள், இந்த சபை அப்படின்றத பல கூறு போட்டு ஊழியம் என்ற பெயரிலே தனிநபர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களாக சீமான்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க, வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த துரைத்தனங்களை அதிகாரங்களை எல்லாம் உதறி தூக்கி எறிந்துவிட்டு தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் இப்பொழுது இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமான அந்த சபையாகிய கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பார். இதுக்காக ஆண்டவர் 2ஆம் முறை வருகிறார். நியாயத்தீர்ப்பு நடக்கிறது. அந்த நியாயத்தீர்ப்பில் இந்த விஷயம் நடக்குது. இதை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆவியானவர் அதை மிக உறுதியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் பேசிக்கொண்டு வந்த ராஜ்யம், அதுக்கு முன்னால் யோவான் ஸ்நானகன் சொன்ன அந்த ராஜ்யம், அதுக்கு முன்னால் தீர்க்கதரிசிகள் குறிப்பாக ஏசையா தானியேல் சொன்ன அந்த ராஜ்யம், இந்த ரோமராஜ்யத்தின் கீழாக அவர்களுடைய முடிவு காலத்தில் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. அது வளர்ந்து 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 பூமி முழுவதையும் நிரப்பும் ராஜ்யமாக மாறும். அது என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யமாக இருக்கும் என்று தானியேலில் நம்ம படித்தோமே. இந்த சபையாகிய ராஜ்யம்தான் 2000 ஆண்டு காலமாக பூமி முழுவதும் பரவி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் சொல்கிறோமா இல்லையா? இப்போ ஒரு ராஜ்யம்னா இதெல்லாம் இருந்தால் தான் ராஜ்யம் அப்படின்னு சொல்லுங்க. ராஜா இருக்கணும், அவருக்கு ஒரு நாடு இருக்கணும், சட்டம் இருக்கணும், அடுத்தது அவர் ஆட்சி செய்யும்படியான ஜனங்க இருக்கணும். இதானே ஒரு ராஜ்யத்துக்கோட ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் இந்த 4 விஷயம். அப்போது தேவனுடைய ராஜ்யமானது பூமியில் இருக்கிறது, சபைதான் அது என்று சொன்னால் ராஜா இயேசு, சட்டம் புதிய உடன்படிக்கை, மக்கள் ரட்சிக்கப்படுகிற அந்த கூட்டத்தாராகிய ஜனங்கள், நாடு சபையாகிய நாம தான். ரொம்ப தெளிவாக இருக்கு இல்லைங்களா? அதனால் இனிமேல் தான் ராஜ்யம்னு ஒன்று வரப்போகுது அப்படின்னு நாம் தவறாக நினச்சி, மறுபடியும் சொல்கிறேன், அதனால் இனிமே தான் ராஜ்யம் வரப்போகுது அப்படின்னு நினச்சோம்னா நாம் இந்த வேதத்தை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். புது உடன்படிக்கையிலே ஆண்டவர் நமக்கு என்ன போதிச்சார்ன்றது நமக்கு எதுவுமே விளங்கலைன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் மேசியாவே வரல அப்படின்னு எஞ்சி இருக்கிற யூதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கள இன்னும் எவ்வளோ பரிதாபமாக பார்க்குறதுன்னு தெரியல. அல்லது இந்த வேதத்தை கரைத்து குடித்தவர்களாக தங்களை நினைத்து கொண்டு, ராஜ்யத்தின் மன்றம் என்று தங்களை அழைத்து கொண்டு, யெகோவாவின் சாட்சிகள் என்று தங்களை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் அதை பற்றி நேர எதிரடியாக அதை பூமிக்குரிய ஒரு ராஜ்யம் போல உருவாக்கி அதில் அவங்க எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், அது எப்படி வருமென்று சொன்னார், இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம்.
நிச்சயமாக மனசில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப அடிப்படை முக்கியமானது. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாமல் இருந்தோம்னா இந்த சத்தியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இந்த சத்தியத்துக்கு நாம் உடனடியாக கீழ்ப்படியணும். ஒரு விலாசம் தெரிஞ்சாதான் அந்த விலாசத்துக்கு போய் சேருவோம். தெரியலன்னா எங்கே போய் சேருவோம்? நம்ம தேடிக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா? ராஜ்யத்தை பற்றி தெரியல, அதுதான் சபைன்னு தெரியலன்னா நீங்கள் அப்போ எதில் இருக்கீங்க? யாதோ ஒரு மனிதனோட அமைப்புக்குள்ளே, நிறுவனத்துக்குள்ளே, அவன் சொல்லுகிற அந்த ஊழியம் என்பதுக்குள்ளே, ஒரு சபைக்குள்ளே இருக்கிறான். அஸ்திபாரம் அங்கே கிறிஸ்து இருக்க முடியாது, தனி மனிதனாக தான் இருக்கணும். இப்போ லூத்ரன் அப்படின்னு சொன்னால் மார்ட்டின் லூத்தர் அஸ்திபாரமாக வச்சுருக்காங்க. அதுபோல தான் இன்றைக்கு காளான்களைப் போல எழும்பும் சபைகள் ஒரு தனி மனிதனோட டிசைன், அவனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த வேத வசனத்தை போதிக்கிறதுனால ஜனங்க அங்கே போகிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க, திரளாக போயிட்டே இருக்காங்க, அகலமான வாசலில் போயிட்டே இருக்காங்க. இடுக்கமான வாசல் வழியாக ஜீவனுக்கு போகிற வழியில் வந்து ஆண்டவர் என்ன போதித்தாரோ அதை நிதானமாக கவனிக்கும் மனது நமக்கு தேவை. அந்த அடிப்படைக்கு நாம் திரும்புகிறோம். அந்த நோக்கம்தான் இந்த ராஜ்யங்களை பற்றி நாம் இப்பொழுது படிக்கிறது. தொடர்ந்து படிப்போம், ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக எளிமையாக எங்கள் மொழியில் நாங்கள் பல வசனங்களை எடுத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு எளிமையாக இருக்கிறதே, இது ஏன் இந்த உலகத்தில் போதிக்கிறதில்லை? ஜனங்கள் இன்னும் கோடிக்கணக்கிலே கிறிஸ்தவர்கள் என்பவர்களும் இன்னும் அதை கேட்கவே இல்லை. நாங்கள் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். நல்ல தகப்பனே, மனத்தெளிவை பெற்றுக்கொள்ளவும், இந்த ராஜ்யமாகிய சபையிலே தங்களை ஒப்புக் கொடுக்கவும், மனித பிடியிலிருந்து விடுதலையாகவும், சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையாகவும், வேத புரட்டினின்று விடுதலையாகவும், மனிதனுடைய போதனை நின்று விடுதலையாகவும், கள்ள உபதேசத்தினின்று விடுதலையாகவும் நம்முடைய பிள்ளைகளோட மனக்கண்களை திறந்தரலும் தகப்பனே. ஒரு சிறிய மாற்றத்தை அவர்கள் செய்து கொள்ள அவர்களுக்கு விசுவாசத்தை தாரும், பலப்படுத்தும். நம்முடைய வேத வாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?